நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி. தோழர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதலும் அதிமுகவினுடைய நிலைகளையும் குறித்தும் நாம் பேசுவதற்கு முன்னால், அக்கட்சி பல ஆண்டுகளாக மிக மிக படிப்படியாக அது தனது சுயத்தை இழந்து வந்த நேரத்தில் தற்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள், மிக முக்கியமானவர்கள், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம், சிவி சண்முகம் எல்லாம் வெளியே வந்து பேட்டி கொடுத்திருக்கிற ஒரு காட்சியும் இன்றைக்கு நாம் காண முடித்தது. இந்த நிலையில் தற்போது கழக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ஒரு அழகான செவ்வியை வழங்கினார். கடந்த கால வரலாற்றின் சில உண்மைகளை அழகாக புட்டு புட்டு வைத்த அம்மையார் சசிகலா அவர்கள், இவ்வளவு பெரிய மாபெரும் இயக்கம் ஒரு தனி மனிதனுடைய பிடிவாதத்தால் இது போன்ற கடும் போக்கு சூழ்நிலைகள் உருவானதை அவர் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்தார். கழகத்தினுடைய நிர்வாக தலைவர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அன்றைக்கு நமது கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு சில மன முரண்கள் வந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த சில கருத்து முரண்களை கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் அவர் இல்லத்திற்கே சென்று நீண்ட நேரம் காத்திருந்து உணவருந்தி விட்டு வந்த சம்பவங்களையும், அதே போன்று 1988 அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை கடும் போக்கான நடவடிக்கை மேற்கொண்ட திரு ராம வீரப்பனை போன்றவர்களை கட்சியிலே இணைத்து கொண்டதற்கு அம்மையார் சசிகலா அவர்கள் நேரடி பங்கு பெற்றதையும் தனது அனுபவத்தையும் சொன்னார். எஸ்டிஎஸ் அவர்கள் இவர் சந்தித்ததும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்களிடத்திலே இந்த செவ்வியை அவர் சொல்லி சமாதானத்தை எல்லாம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நான் வெறும் சிறு வயதிலே மேற்கொண்டேன். ஆகவேதான் இந்த இயக்கம் இன்றும் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். தற்போது முதலில் இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அவர்கள், எனக்கு இதில் ஏற்பட்ட ஒரு சிறிய சந்தோஷம், மீண்டும் ஒன்றிணைந்த பிறகுதான் மற்ற நிலைகளை குறித்து நாம் பேச முடியும் என்பதை ஆணித்தரமாக அப்பழுக்கற்று தமிழ் ஊடகங்களுக்கு அவர் சற்று முன்னர் நேரலையிலே பேசினார். பாரம்பரியம் என்பது அதிமுகவின் ஒரு அச்சாணி போன்றது. இதனை கவனமாக கையாள வேண்டும் என்றும், இந்த பாரம்பரியத்தை மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தவறு செய்தவர்கள் அவர்கள் மீண்டும் சேர்ப்பது என்பது இயல்பு என்பதே மனித சமூகத்தின் மாண்பு என்றும், அதற்கு அதிமுக ஒருபோதும் விளக்காக இல்லை என்பதை குறிப்பிட்ட திருமதி சசிகலா அவர்கள், கட்சியிலிருந்து விலகியவர்கள் மட்டுமல்ல, மாற்று கட்சிக்கு சென்றவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம், அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், இதுவே எனது ஆணித்தரமான உளமார்ந்த உள்ளார்ந்த செவ்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். தலைவர் இறங்கி வந்து தொண்டர்களிடத்திலே பேசுவார். இதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சொல்லி வந்தேன். தற்போது இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிணைவோம், அதற்கு பிறகு நல்லதே நடக்கும் என்பதை மிகச்சிறந்த தனக்குரிய எளிமையான பாணியில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் பிரிந்து வந்த நிலையில் எல்லோருக்குமான ஒரு செய்தியாக, கலவரமற்று குழப்பமற்று அடக்குமுறைகள் இல்லாமல் சமாதானத்தோடு மீண்டும் அதிமுக ஆட்சி மலருமா என்ற கேள்விக்கு அவருடைய நம்பிக்கையான அந்த வார்த்தைகளே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் மாலையாக தொடுக்க இருக்கிறோம். தற்போது நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கருணா ஐயா அவர்கள், கழகத்தினுடைய நிர்வாகி எஸ் அரசன் அவர்கள், அதே போன்று கல்வியாளர், அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள், நம்மோடு வெளிப்புற படப்பிடிப்பினோடு தோழர் ஜெகதீஸ்வரன், அனைவரும் இணைகிறார்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். வணக்கம் ஜெகதீஸ்வரன். நான் பேசுறது கேட்க நினைக்கிறேன். இந்த இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி முதலிலே ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் கருத்துக்களை வையுங்கள். நம்ம இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் தான் விவாதித்தோம். அப்பொழுதே நான் சொன்னேன்,
இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில கட்சிகளுக்கு பேரதிர்ச்சி இருக்கும்ட்டு கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி இருக்கும். அது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது உங்களுக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அப்பவே தெரிந்தது, நீங்க வந்து மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை வந்து புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து பல இடங்களுக்கு பயணம் செய்தார். இன்னும் சொல்ல போனா 2 முறை என் தொகுதிக்கெல்லாம் போனேன்னு சொல்லி சொன்னார். 2 முறை எல்லா தொகுதிகளுக்கும் சென்ற எடப்பாடி பழனிசாமியால் உண்மையான மக்களின் குரலையோ அல்லது உண்மையான கழக தொண்டர்களின் குரலையோ கேட்க முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. அவர் மறுபடியும் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு தான் வந்து வாக்குகளாக விழும், விஜய் பிரிக்க போற வாக்குகள் தான் மைனாரிட்டி ஓட்ஸ் தான், அதனால நமக்கு பெரிய பாதகம் இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர அவர் நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரலை அவர் கொஞ்சம் கூட அவர் வந்து கேட்கவே இல்லை. தொடர்ச்சியாக இங்கு சசிகலா அவர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நம்மளால் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, தொடர் தோல்விகள் இருக்கிறோம், நீங்கள் வந்து வரலாறுகாரமான தோல்விகளாக பார்த்து கொண்டிருக்கோம். நான் பலமுறை சொல்லிக்கிறேன், 2014ஆம் ஆண்டு இந்த அதிமுக தனிப்பெரும் கட்சியாக 45% வாங்கிய கட்சி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில். அது கட்டரும்பாக தேய்ந்து இன்னைக்கு வந்து 20%, 19%, 18% தேஞ்சுட்டு இருக்கு. அதை மறுபடியும் நீங்கள் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிரிந்தவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரிவு அல்ல, பல பிரிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும். செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளியே போறாரு, மற்ற முக்கியமான தலைவர்கள் வெளியே போறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு சபாநாயகர் இருக்கக்கூடியவர் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்று அவை முன்னவராக இருக்கக்கூடியவர் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்று திமுக பக்கம் போய் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஓபிஎஸ் யார், அவர் அதிமுக இருந்தவர். இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருந்த பெரும்பாலான அமைச்சர்கள் யார், அவர்கள் அதிமுக இருந்தவர்கள். இப்படி இன்னும் இன்னைக்கும் தாவேக்காவுடைய கட்சியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்கள் எல்லாம் யார், எல்லோரும் அதிமுக, பெரும்பான்மையினர் அதிமுக இருந்தவர்கள். அப்போ இவ்வளவு பெரிய பேரியக்கம் தன்னுடைய ஆட்சி மட்டுமல்ல வேறு சிலரின் ஆட்சியிலும் தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்றால் அந்த கட்சிக்கான ஒரு வேர் என்ன, அந்த கட்சி எவ்வளவு பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறது, அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டார் என்றால் நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் எனக்கு இந்த சேர் மட்டும், நம்மள பலதரம் சொல்லுங்க, சேர் மட்டும் இருந்தா போதும், நான் ஜெயிக்கிற கூட அவசியம் இல்லை சொல்லி சொன்னார். ஆனா தொடர்ச்சியாக நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் அந்த சேருக்கும் ஆபத்து வருங்கிறத இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார். என்ன ஒரு துரதிருஷ்டம், செங்கோட்டையர்கள் சொல்லும் பொழுதே அவர் சொன்னார், நான் மட்டுமல்ல இன்னும் 6 அமைச்சர்கள் இதே கருத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை முடிவெடுத்திருக்கிறோம் சொல்லி சொல்லும் பொழுது அந்த 6 அமைச்சர்கள் இன்று பேசாமல் அன்றே பேசியிருந்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய மோசமான தோல்விக்கு அதிமுக ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3வது கட்சி என்ன சொல்ல போனா 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எதிர்கட்சி கூட இல்லாத ஒரு நிலையை அதிமுக எட்டிருக்க வேண்டிய அவள நிலை நிச்சயமாக இல்லை. அதை அவர் தவிர்த்திருக்கலாம். சரி, அன்னைக்கு அவங்க விட்டுட்டாங்க, அட்லீஸ்ட் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது சரி, மறுபடியும் நாம் தோல்விகளில் இருந்துட முடியாது. இன்னைக்கு ஏன்னா ஒரு பக்கம் நம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் இது தாவேக்க திமுக களம், தாவேக்க திமுக களம் சொல்லிட்டே இருந்தார். அது கிட்டத்தட்ட ரியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டோம். அப்ப அதிமுக ரெலவன்ஸ் என்னங்கிற மிகப்பெரிய கேள்வி, ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ். நான் சொல்றது அதிமுக சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த குழுவிற்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கு. அப்ப அந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இன்னும் நான் பிடிவாதமாகத்தான் இருப்பேன், நான் யார் பற்றியும் கேட்க மாட்டேன். எனக்கு நான் இன்னைக்கு பெருமையா சொல்ல 47 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இது என்ன புதிய கட்சியா? எவ்வளவு வரலாறு இருக்கு உங்களுக்கு, எத்தனை முறை ஆட்சி கட்டில் அமர்ந்த கட்சி நீங்க. 47 சீட்டு என் தலைமையில தான் ஜெயிச்சிருக்கு, நான் பண்ண காரியம் தான் நடக்காரம் இல்ல, நீங்க பண்ண காரியத்தால இன்னைக்கு வெறும் 47 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளவோ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். ஆளுங்கட்சியாக உருவெடுத்திருக்க வேண்டிய அதிமுக இன்று தனி ஆளாக 3வது கட்சியாக சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் குரலே இல்லை. அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கிய பிறகும் நீங்கள் வந்து இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த கழக குரல்கள் ஒழிக்கத்தான் செய்யும், ரிவோல்ட் நடக்கத்தான் செய்யும். இந்த ரிவோல்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டத்தை கூட்டுங்க, செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணையுங்கள். யாரெல்லாம் இதற்கு பிரிந்து சென்றார்களோ இல்லை, யாரெல்லாம் வேண்டாம் நீங்க சொன்னீங்களோ அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் தலைமையிலான கட்சி அவர்கள் எவ்வளவு வாக்களை எடுத்தார்கள் பார்த்தோம். யாருமே நீங்க எதிர்பார்த்து இவ்வளவு வாக்கள் எடுப்பாங்களே, ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு கணிசமான வாக்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அப்ப வந்து நீங்க தெற்கில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்னங்கிறத பார்க்கின்றோம். பிரிந்தவர்கள் இங்கிருந்து பிரிந்து சென்றவர்களும் அவர்களுக்கான பலம் என்னங்கிறத பார்க்கின்றோம். அப்ப எல்லோரும் அவர் சொல்கிறார்கள், சசிகலா அவர்கள் சொன்ன பேட்டியில எனக்கு எந்த விதமான சொல்றோம், அவங்க எனக்கு தலைமைக்கு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து இந்த பதவி வேணும், எனக்கு இந்த ஆசை இருக்கிறது எதுவுமே இல்லை. கட்சி ஒன்றிணைய வேண்டும். ஜெயலலிதா அவர்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை நான் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். நான் என்னுடைய காலத்தில் அதை பார்க்க வேண்டும் மட்டும்தான் உங்களோட ஆசையாக இருக்கின்றது. எனக்கு இந்த பொறுப்பு வேணும், பதவி வேணும், இல்ல, அது எதுவுமே வேண்டாம். பெருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து பழையபடி அதிமுகவை
நம்ம செயல்படுத்த வேண்டும். முதல்ல எல்லாம் ஒன்றிணைவோம், அதுக்கப்புறம் இஷ்யூஸ்க்குள்ள போவோம்னு சொல்லி சொல்றார். மக்கள் பிரச்சனைக்கு அடுத்ததா போகும். முதல் கட்டமாக இதை அடிப்படை முறை சரி செய்ய வேண்டும் என்று முக்கியமான குரலை அவர் ஒலித்திருக்கிறார். இதை அனைவரும் கேட்க வேண்டும். இன்னைக்கு வேலுமணி அவர்கள் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. மற்றவர்களும் அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்திருப்பார் நினைக்கிறேன். இதெல்லாம் காலம் கடந்தது என்றாலும் இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கலாம்னாலும் இப்பயாவது அந்த ஞான உதயம் வந்திருக்கிறே அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஏன்னா இதை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அதிமுகங்கிறது வரலாற்றிலேயே என்னவாக இருந்தது என்னவாக ஆகிவிட்டது ஒரு இடத்திற்கு போய்விடும். அதை தவிர்க்க வேண்டும். தவிர்த்து விட்டு நாம் சரியான திசையை நோக்கி அதிமுக பழையபடி பயணிக்க வேண்டும் என்றால் அந்த குரலை எல்லோரும் கேட்க வேண்டும். சொல்லப்போனா தொண்டர்களின் குரலாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா இந்த கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒரு பக்கம் தாவேக பக்கம் போய் சேரலாமான்னு நினைப்பாங்க, இன்னொரு கொஞ்சம் பேர் இல்ல திமுக பக்கம் போய் சேரலாமான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கட்சி கரையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அதை தடுக்கணும். இருக்கிற இந்த சதவீதத்தை காப்பாற்றிக் கொண்டு அடுத்தடுத்தாக முன்னேறி பழையபடி இந்த கட்சியை ஒரு ஆளுங்கட்சியாக மாற்றணும் நினைத்தால் நீங்கள் சசிகலா அவர்கள் சொல்கின்ற அதை நீங்க கேட்கணும். அதை கேட்டு அந்த வாய்ஸை நீங்க கேட்டீங்கன்னா தான் இந்த கட்சி மறுபடியும் அந்த நிலைக்கு வரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கும். திரு துரைக்கண்ணா வணக்கம். தாங்கள் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர். இந்த நிலை அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கலச்சூழல் வந்திருக்கு, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனாலும் இருமாப்பு என்ற அந்த வார்த்தைக்கு இவர் பெயரை வைக்கலாமா? அப்படித்தான் நாம் எண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இருமாப்பு மட்டுமல்ல, ஆணவம், அதிகார வெறி எல்லாவற்றுக்குமான அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் கட்சி ஒன்றுபட்டால் தான் திமுகவை வீழ்த்த முடியும், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவோம், எல்லோரும் ஒன்றிணைவோங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. பொது மேடைகளில், பொது இடங்களில், செல்லுகிற இடமெல்லாம், பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கருத்தை மிக ஆழமாக அழுத்தமாக அவர் வலியுறுத்தி வந்ததை பார்த்தோம். பல மனம் திறந்த பத்திரிகையாளர் சந்திப்புகள், நீண்ட பேட்டிகள்லாம் பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் அழுத்தமாகவும் தன்னுடைய நேர்காணலில் பதிவு செய்திருக்கிறாரு. அதாவது திமுக எதிர்ப்பு என்பது நம்முடைய இரத்தத்திலே ஊறி இருக்கிறது. திமுகவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற சிந்தனை எந்த அதிமுக தொண்டனுக்கும் கனவில் கூட வரக்கூடாது அப்படிங்கிறத மிக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார். ஏன்னா திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க முதலமைச்சராக மீண்டும் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தார், பேச்சுவார்த்தை நடத்தினாருங்கிறது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆமாமா, அதில் எதுவுமே இல்லை. அதை மிக நாசுக்காக இந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருத்தர் தம்பிதுரை சொல்கிறாருங்க, அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள், அந்த விருப்பம் இப்போது நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய சூழல் என்பது அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். செம்மலை சொல்கிறாரு, இது எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லை, அவர் தான் கிங்கு, அவர் கைக்கு தான் ஆட்சி வரும் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம நண்பர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40-46% இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கியை 20% என்று சுருக்கிவிட்டார். தொடர்ந்து 11 தோல்விகள். அந்த 2024 தோல்விக்கு பிறகு பல மூத்த முன்னணியினர் போய் வலியுறுத்துகிறாங்க, மிக மோசமான நிலைக்கு போயிட்டோம், 2026 திமுக வீழ்த்தணும்னா விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அதுதான் சாத்தியம்னு. ஆனால் பிடிவாதமாக ஒரு எதேச்சாதிகார சர்வாதிகார போக்கில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு அது முடியவே முடியாதுங்கிறார். அதை விட கொடுமை என்னென்னா, இந்த 6 பேர் சந்தித்தது பச்சை பொய்ங்கிறார். ஒரு தலைமை பண்பற்றவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதெல்லாம் உதாரணம். இன்றைக்கி நான் கண்கூடாக ஒரு காட்சி பார்த்தேன் சட்டப்பேரவையில். எந்த ஜேசிடி பிரபாகர், அந்த கேசி பழனிசாமி, புகழேந்தி, இந்த 3 பேரும் ஒருங்கிணைப்பு குழு என்று வருகிறார்களே, அவர்களை சந்திப்பீர்களா என்று கேட்ட பத்திரிகையாளர்களிடம், ரோட்டில் போகிறவன் வரவங்களாம் குழுன்னு வருவான், அவங்கள சந்திக்கணுமான்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற ஒரு நிலை ஜேசிடி பிரபாகரை பார்த்து அவர் பேரவைத் தலைவராக அமர்ந்திருக்கிறார். காலம் எப்படி அவரை புரட்டி போட்டிருக்குன்னு பார்க்கணும். இதில் இன்றைக்கும் கூட இந்த கட்சி ஒருங்கிணை வேண்டும், ஒன்றிணைந்தால் இது கடல் மாதிரி, அதை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது என்று
மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு அம்மாவோடு இணைந்து கடந்த 30-38 ஆண்டுகளாக அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் என்னவெல்லாம் செய்தேன் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். தலைவனுடைய மேலாளராக இருந்து நிழலாக இருந்த திரு ராம வீரப்பன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைப்பதில் என்ன பங்களிப்பு, நமது கழகம் தொடங்கிய பெரியவர் எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்கள் திரும்ப வருவதற்கு அவருடைய பங்களிப்பு என்ன என்பதையெல்லாமே சுட்டி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஒற்றுமை ஒன்றுதான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். எனவே இந்த தவறை நாம் செய்யாது இருந்திருந்தால், அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி இருந்தால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்போம். அதை தவறவிட்டாவிட்டார்கள். ஒரே ஒரு தனி மனிதனுடைய அந்த சுயநலம்தான், பிடிவாதம்தான் இதற்கு காரணம் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்து மறுபடியும் ஒற்றுமை ஒற்றுமை என்று வலியுறுத்துகிறார். இப்படி ஒற்றுமை என்று வலியுறுத்துகிற அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் இருக்குல்ல, இன்றைக்கு அது அறிவிப்பாக வந்திருக்கு. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் அவர் உட்பட, தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.பி. வேலுமணி உட்பட கிட்டத்தட்ட 9 அமைப்பு செயலாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்திலே அரசியல் நடத்தியவர்கள், அமைச்சர்களாக கட்சியின் நிர்வாகிகளாக பயணித்தவர்கள். இதை தாண்டி 15 மாவட்ட செயலாளர்களையும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடியை பொறுப்பிலிருந்து அகற்றினால்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த இந்த 26 பேரையும் இன்று நீக்கி இருக்கிறார். இது சர்வாதிகாரத்தின் உச்சம், எதேச்சாதிகாரத்தின் வெளிப்பாடு என்பதுதான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. நீக்கியதோடு மட்டுமல்ல, அடுத்த வினாடியே இவர்கள் வகித்த அந்த பொறுப்புகளுக்கு, மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு ஒரு புதிதாகவும் 26 பேரை நியமித்து விட்டார். அப்போ கட்சியை காப்பாற்றுவதற்கு விட்டு கொடுத்து வாருங்கள், ஒற்றுமையாக இருப்போம் என்று ஒருபுறம் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கட்சியை மீண்டும் அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்லும் நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். என்ன கேட்டாங்க? பொதுக்குழுவை கூட்டுங்க, ஆய்வு நடத்துவோம். தொடர்ந்து 11 தோல்வி, ஏன் இந்த தோல்வி, ஏன் இளைஞர் பட்டாளம் நம்மை விட்டு சென்றது, இதையெல்லாம் ஆய்வு செய்வோம். மறு கட்டுமானத்திற்கு கட்சியை கொண்டு வருவோம். விலக்கி வைக்கப்பட்ட திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், தினகரன் உட்பட விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று எஸ்.பி. வேலுமணியும் தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த சூழலில் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் உட்பட நிர்வாகிகள் எல்லாம் நீக்கினா, நான் என்ன கேட்குறேன், இந்த அதிமுக என்பது கருப்பண்ண கவுண்டருடைய பாரம்பரிய சொத்தா, எடப்பாடியினுடைய பாரம்பரிய சொத்தா, 2 கோடி தொண்டர்களின் சொத்து? மரியாதைக்குரிய தலைவர், இந்த கட்சிக்காக உயிரை பணைய வைத்து பாடுபட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து, அவர்களுக்கான உரிமை இந்த கழகம். 2 கோடி தொண்டர்களுக்கான கழகம் இந்த கழகம். இதிலே ஒரு மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கட்சியை இவ்வளவு கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறார் என்றால், இது எந்த அளவிற்கு ஏதோ ஒரு சதித்திட்டம். பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் இவர் மீதும் இவருடைய அமைச்சரவை மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே, 5 ஆண்டுகளாக கோடநாடு கொலை வழக்கு குற்றவாளியை தண்டிப்போம் என்று சொன்னார்களே, எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லையே திமுக, ஏன் என்கிற சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தினுடைய நீட்சியாக 24 நாடாளுமன்ற தேர்தலிலே டம்மி வேட்பாளரை போட்டு 100% திமுக வெற்றி பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்கிற குற்றச்சாட்டும் பொதுவெளிகளிலே கட்சியினிடத்திலே இருக்கிறது. அப்போ இப்போது திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்ற பார்வை வந்தால் எப்படி இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும்? எனவே தான் அவரை நீக்கி ஒரு சரியான தலைமையை கொண்டு வர வேண்டும் என்கிற பார்வை எல்லோருக்கும் வந்துவிட்டது. இன்னும் 2 நாட்களில் இது இன்னும் வேகம் பிடிக்கும். இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக எடப்பாடியினுடைய அந்த சர்வாதிகார போக்கிற்கு முடிவு கட்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. சரண பெருமாள், உங்களுக்கு கருத்து வைங்க. அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, இது பேசுகிறதுக்கே மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு லால் பகதூர் சாஸ்திரியினுடைய செக்ரட்டரியாக இருந்த சர் சிபி ஸ்ரீவத்சவ்
அவருடைய வழிகாட்டுதன் பிரகாரம் என்னோட ஆன்மீக குரு அருள்மிகு அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்னோட வழிகாட்டுதல் எனக்கு அரசியல் ஆர்வம் உண்டானது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த படிப்பினை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களினுடைய வெற்றி தான் நம்மளுடைய மைய கருத்தாக இருக்கணுன்றது தான் ஒவ்வொரு பொலிட்டீஷியனுடையும் ஒரு அரசியல் சேவகரனுடைய மைய கருத்தாக இருக்கணுன்றது தான். எந்த கால சூழ்நிலையும் மக்கள் வெற்றியை விட்டு கொடுக்கக்கூடாது. அது உண்மையான பொருள். அதுதான் வந்து அதுதான் அண்ணாதுரை அவர்கள் வந்து சொன்னார். கண்டிப்பாக காரி மூஞ்சில தூண் துப்புனா கூட அதை தொடச்சிக்கிட்டு மக்கள் சேவை செய்கிறது தான் ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை. அதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. என்ன நடந்தாலும் அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்றதை விட்டு கொடுக்க. அது மட்டும் இல்லை திரு தோழர் சரணபெருமாள், நீங்கள் சொல்கிறது சாமானிய மக்கள் அந்த கட்சிக்குள் இயக்கத்துக்குள் ஏற்படுகிற முரண்களையும் கூட தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரையும் அரவணைத்து தான் பார்த்துருக்கிறோம். ஆமாம்மா, அதாவது ஒரு லீடர்ஷிப்னு வந்துருச்சுன்னு குவாலிட்டின்னு இருக்கு. அதாவது இப்போ கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சுப்ரதோ பகிச்சின்னு சொல்லி ஒரு கம்பெனியை நடத்தினவர். ஒரிசாவில் சாதாரண கிளர்க்காக இருந்து அவங்க தாயார் இறக்கும் தருணத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்து அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வர அவங்க தாயார் இறக்கும் தருணத்தில் அந்த புக்கு இருக்குது, கோ கிஸ் த வேர்ல்டுன்னு ஒரு புக்கு. அதை எல்லாரும் படித்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் எப்படி ஈகோ இல்லாமல் ஒரு தலைவர் செயல்படும். அப்படிதான் செயல்படும் எல்லோரையும். ஆனால் அரவணைக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. இல்லை, ஈகோ இருக்கிற தலைவர் வந்து என்னைக்குமே தலைவராக நிரந்தரமாக என்னைக்குமே நீடிச்சதே கிடையாது. எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு எப்படியா கட்சி நடத்துவா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் குடும்பத்தை வச்சுக்கிட்டு மித்துன்னு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு அப்படியே குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வர கமிஷனை வாங்கிக்கிட்டு இப்படி செயல்பட்டுக்கிட்டு உறவை பலப்படுத்துகிறார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது அது உண்மையா பொய்யா, அது வந்து அது எதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்றத எம்ஜிஆர் வந்து ஒரு நட்புறவாக இருந்தார் கலைஞரிடம். ஆனால் வந்து அரசியல்னு வரும்போது மக்களை காக்க வேண்டும் என்று வரும்போது தன்னுடைய நிலைப்பாடை தெளிவாக இருந்தார். திமுக ஒரு தீய சக்தின்றது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, தீய சக்தி என்ற நிலைப்பாடு தான். அதில் தான் வந்து தெளிவாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னதான் அந்த உறவுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கலைஞருடன் நல்ல உறவுல தான் இருந்தார். ஆனால் வந்து கள்ள உறவு கிடையாது. இந்த மாதிரி கள்ள உறவு வைத்து கொண்டு செயல்படுபவர்கள் மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள்? இவர்கள்லாம் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரா? இல்ல இருங்க 98,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. எப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஜெயிச்சாருன்னு எனக்கு இப்போ சந்தேகம் வருது. மக்கள் ஏன் அந்த ஓட்டு போட்ட மக்களை நான் கேட்குறேன், எப்படி நீங்க ஓட்டு போட்டீங்க இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு அப்படின்றத எனக்கு ஒன்றும் புரியல. அவரும் தோத்து போயிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் தோத்ததுக்கு இவர் வருத்தப்படுறாராம். நீங்க பத்திரிகையில் படிச்சீங்களா எல்லாம்? ஸ்டாலின் அவர் தோத்ததுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உங்க கட்சி என்ன நிலவரத்துல இருக்கு அப்படின்றத அதை பார்க்கணும் இல்லையா? கட்டெரும்பா மாறி போச்சு. கட்டெரும்பா கழுது தேஞ்சு தூசியா போச்சு, ஒரு பழமொழி போச்சு. கழுத தேஞ்சு கட்டெரும்பா உலகம் ஆயிட்டுங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சிங்கப்பூர், மலேசியாலலாம் இந்த கட்சி கொடியை நாட்டி அன்னைக்கு அங்க களம் காண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அதை விரும்பவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணணும், அந்த ரோலை மட்டும்தான் கரெக்டாக ப்ளே பண்ணணும். அவர் தெளிவாக இருந்தார். அந்த ஈகோலாம் அவர்கிட்ட கிடையாது. தொண்டர்களையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக செயல்பட்டார். ஆனால் வந்து இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ரொம்ப கண்ணீர் விடக்கூடிய, எனக்கு கண்ணில் தண்ணி வருது இந்த மாதிரி நிலைமையை பார்க்கும்போது. மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து அவல நிலை என்னென்னா, இப்போ தாவேகா தலைவர் வந்து எம்ஜிஆர் போல் அப்படின்றது ஜேசிடி பிரபாகரன் சட்டசபையில் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது என்னால் கேட்கவே முடியல. எம்ஜிஆர் யார், அவர் எப்படி இருந்தார், எப்படி வந்து இளைஞர்களை இன்றைக்கும் அந்த பாடல் வரிகள், எம்ஜிஆரனோட பாடல் வரிகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு உத்வேகம் வரும். நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் ஐயா, நீங்கள் 108 மொழிகளில் எம்ஜிஆரனோட பாடல் வரிகளை போட்டு ஒரு 5 பாடல் வரிகளை போட்டிங்கன்னா இன்றைக்கி அவருக்கு தான் அதிகப்படியான வியூஸ் வரும். அர்த்தம் புரிஞ்சு மக்கள் புரிஞ்சு இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு செயல்பாடாவே நம்ம வந்து கையில் எடுத்து செயல்படணும்னு எனக்கு ஒரு என்னன்னு தோணுது. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஹிந்தி பண்டிட்ல நீங்க? ஆமா, ஹிந்தியில நான் எழுதுவேன். எங்க ஒய்ஃப் மராட்டியில கூட சொல்லிடுவாங்க.
மற்ற நண்பர்கள் இருக்காங்க, ஒரிசா, பெங்காலில் இருக்காங்க, அவங்கள எழுத சொன்னா கூட 2-3 பாடல் வரிகளை அந்தந்த மொழிகளில் எம்ஜிஆரோட பாடல் வரிகளை கொண்டு போனால் அந்த மக்களை ரசிக்க ஆரம்பிச்சிடுவான், எம்ஜிஆருக்காக ஓட்டு போட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு கால, ஏன்னா அந்த உத்வேகம் மோட்டிவேஷனல், இன்னைக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாடல் வரிகளை ஒரு 4-5 பாடல் வரிகளை கேட்டிங்கனால உங்களுக்கு ஒரு வேகம் வரும், யானை பலம் வரும். இல்லை இல்லை அது சொல்லி முடிச்சிடறேன். யானை பலம் வரக்கூடிய அந்த தலைவனை வைத்திருந்த, கொள்கையை அடிப்படையில் வைத்திருந்த நீங்கள், அதற்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மையார் அவர்களுடைய தலைமையில் நீங்கள் செயல்பட்ட நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த எம்ஜிஆர் என்ற பேருக்கே இன்னைக்கு சட்டசபையில் இழுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் அரசியலுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு அரசியல்வாதிகள். நீங்கள் அரசியல்லேருந்து, நான் ஸ்டாலின் தோத்தப்புறம் ஒரு விவாத மேடையில் அன்றைக்கி மாலையில் சொன்னேன், நான் இங்கே ஜெயா வரும்போது, ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் அரசியல்லேருந்து. உங்களால் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனால் உங்கள் வயசு கருதி இதெல்லாம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சி முறைகளை கருதி நீங்களாம் வழி விடுங்க இளைஞர்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வந்து பொறுப்பை விடுத்து நீங்கள் கட்சியிலேருந்து ஒதுங்கி போங்க. எதுக்கு தேவையில்லாத மக்களுடைய இதில் இன்னைக்கு நீங்கள் செய்த மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்ன செஞ்சீங்கன்னு தெரியாத நீங்கள் செய்த சதி தான் இன்னைக்கு தமிழகத்தில் அவல நிலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கோம், ஒருங்கிணைந்த அதிமுகவா. ஆனால் இன்னைக்கு வந்து தாவேகா ஜெயித்திருக்கு காரணம் நீங்களும் தான். தற்போது நம்மோடு கழக நிர்வாகி எஸ் அரசன் ஐயா, உங்கள் கருத்தை வைங்க. இப்போது அந்த கழகத்துக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி 26 பேரை நீக்கியிருக்காங்கன்ட்டு அண்ணா துரைக்கண்ணா சொன்னாங்க. அவர் தலைமை நிலைய செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்ததன் பிறகு அது தொடர்பாக தொடர்ந்து பெங்களூரிலிருந்து வந்ததிலிருந்து ஒருங்கிணையணும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுன்னு தினந்தோறும் உயிர் முச்சாத தியாக தலைவி சின்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நம்ம தலைப்பும் எடுத்துருக்கிறோம். பல வருஷமாக நானும் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த நம்ம நிகழ்ச்சியினுடைய ஏன் என்ற கேள்வி, நிகழ்ச்சியினுடைய பெயர், அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற மனிதன் சரித்திரம் எல்லாம் புரட்சி தலைவர் 1001 அப்போ பண்ணாரு பாட்டு. அந்த பாடலே என்ன வரும்னு சொன்னால், அந்த கூட இருக்கிற குண்டுமணி வந்து தலைவர் கேட்பான், இப்படியே நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தால் இந்த கன்னித்தீவுக்கு மண்ணாக வேண்டியதானா அப்படின்னு கேட்பாரு. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, நாம் அடிமை இல்லை என்று நம் தலைமுறை வாழட்டும் என்று அந்த பாடல் வரிகள் வரும். நீங்க சொன்னதெல்லாம் இந்த இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு புரியுமா? புரியுமான்னு கேட்டா இது ஒரு நிமிஷம் இருங்க ஐயா சொல்றாங்களா, இதை புரியக்கூடிய ஒரு நாலேஜாவது இருக்கு. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த புரட்சி தலைவர் காலத்துல நான் அந்த அவையில இருந்தேன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. பதிவு நான் எடப்பாடி புரட்சி தலைவர் அமைச்சர்ல இவர் அவையில இருந்தாராமா? அவையில நான் கூட அவையில் இல்லை, ஆனால் மாடத்தில் உட்காந்து சபாநாயகர் மாடத்தில் உட்காந்து பார்த்தா பத்திரிகையாளர் மாடன்னு ஒன்று இருக்கும், அண்ணனுக்கு தெரியும். சபாநாயகர் மாடத்தில் அமர்ந்து பார்த்தா 1 மணி நேரம் பார்க்கலாம் அவை நிகழ்ச்சியை. அந்த மாடத்தில் வந்தால் 2 தரப்பையும் பார்க்கலாம். பொதுமக்கள் பார்க்குறதுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், போய் உட்காரத்துள்ள 10 நிமிஷம் ஆகிடும். ஒரு தரப்பை தான் பார்க்கலாம். அந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். அவர் அது கூட பார்த்துருக்க மாட்டார் இன்னைக்கு சொல்கிறார். அப்போ அதுக்கு என்னவா இப்போ அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னும் எனக்கு தெரிந்தவரை இன்னும் ஒரு 2-3 நாள் இன்றைக்கே அவர் கொடுத்துருக்கணும். இதே மாதிரி நீக்கல் அறிக்கையை அறிவிப்பு வந்தது பாருங்கள், பொறுப்பு போட்டு. அதே மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி விடுவிக்கப்படுகிறாருன்னு அவரே புத்தி பேதலிச்சு போயிருக்காரு சார். இதுக்கப்புறமா ஒரு மனிதனுக்கு புத்தி வரலன்னு சொன்னால், 1 தோல்வி 2 தோல்வி 12 தோல்வி அவர் வார்டுலேருந்து. இதன் பிறகு தான் கூட இருந்தவங்களே இப்படி போகிறாங்கன்னா அவங்களையும் நீக்கிட்டு புது ஆளை போடுற. இப்போ உன்னுடைய எண்ணம் என்ன? ஏதோ இதில் உள்ளர்த்தம் என்னவோ இருக்குது. அண்ணன் துரைக்கண்ணா சொன்ன மாதிரி 5 ஆண்டுகள் கூட்டணி வச்சுருந்தேன். நீ மெயினாக கேட்டது அம்மாவனுடைய மரணத்தை பற்றி 100 நாளில் மக்களுக்கு வெளிப்படுத்துவோன்னு சொன்னால், அதை கூட நீ வலியுறுத்தலை. அந்த வழக்கு சம்மந்தமாக கோர்ட்டில் பேசினதுமே வெளியில் வந்து உட்காந்துட்டு தர்ணா பண்ண கலைவாணர் ரங்கத்தில் சட்டமன்றம் நடந்தப்போ. இந்த 5 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக வந்தேன். அகில இந்திய அளவில் 3ஆம் பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாங்க. ஊபி மாதிரி அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருந்தால் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருப்பாங்க அம்மா. அனைத்து இந்திய அண்ணா பார்லிமெண்ட்டில் 80 தொகுதியில் இங்கே நம்ம அவ்வளோவா இருக்கோம். 39 100 வாங்கினாங்க. அப்படி 37. அதே மாதிரி அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில கட்சிக்கு அங்கே அறை ஒதுக்கணும் வரலாற்றை ஏற்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநில அனைத்து கட்சிக்கு
நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு கட்சி அலுவலகத்தை வாங்கி கொடுத்த இப்போ பெருமைக்குரிய அம்மாவுடைய விஷயம், புரட்சி தலைவர் விஷயம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம், அதை விடுங்க. இப்போ இந்த பழனிசாமியுடைய லெவலுக்கு என்னையா தீர்ப்பு? அதை சொல்லுங்க. பழனிசாமி லெவலுக்கு தியாக தலைவி தான் முதல்ல பேச வேண்டியதை பேசுங்க. இப்போ எல்லாரும் நம்ம வந்து புரட்சி, இப்போ எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், புரட்சி தலைவருடைய அதை தனியாக பேசிக்கிட்டே இருக்கோம். பழனிசாமி 12 முறை தோல்வி, உலக வரலாற்றில் யூரோப்பியன்லையும் அமெரிக்காவிலையும் எனக்கு கல்வியாளர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு தோல்விக்கே செனட்டில் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இப்பவும் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா மீதி இருக்கிற நிர்வாகிகள் சீக்கிரமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டுறது ஏற்பாடு பண்ணணும். சரி, இருக்கிற தங்கமணி, வேலுமணி, மீதி நிர்வாகிகள் என்ன இருக்காங்கல்ல, மீதி பேரையும் நீக்கிட்ட ஒரு வேற ஆளை போடுறதுல செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறது அவங்க பண்ணணும். தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் அந்த தொண்டனுங்கிற உணர்வில் வந்து சொல்கிறேன்னா, தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் இதில் இறங்கி கொஞ்சம் பணியாற்றி இயக்கத்தை காப்பாற்றணும். அப்போ தான் அது முடிவுக்கு வரும். முக்கியமான பாயிண்ட். துரைக்கண்ணன் ஐயா, இப்போ இந்த போக்கு எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? கையில் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்க, இந்த லிஸ்ட்ல அவ்வளோ பெரிய வெளியே தூக்கி போட்டிருக்காரு மனுஷன். அதாவது என்ன போக்கு போகும் அது சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த செயல் இருக்கிறது என்பதுதான். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக இந்த கழகத்தினுடைய தொடக்க காலம் முதல் பயணித்து வருவங்கிற முறையில் இந்த கட்சியை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு ஒரு கட்சி தலைமை பொறுப்பேற்றவர் செயல்படுவாங்கிறது. இப்போ கடந்த 2 நாட்களாக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றோர் விரைவில் பொதுக்குழுவை கூட்டுங்க, மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்போம், கண்டிப்பாக விவாதித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து களத்தில் இறங்கி ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த திமுகவை துரோகி என்று புரட்சித் தலைவரும் அம்மா புரட்சித் தலைவர் அவர்களும் எதிர்த்து களமாடி வந்தார்களோ, கழகத்தின் தொண்டர்களை அவர்கள் தயார்படுத்தினார்களோ, அந்த நிலை இப்போது நீர்த்து போய்விட்டது. திமுகவை எதிர்த்து களமாட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி வந்த கட்சியின் மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகளை பூரா தொடர்ந்து நீக்கினார். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்கள், இந்த பக்கம் ஜெயஸ்ரீ பிரபாகர், நம்ம அன்வர் ராஜா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், கோபாகிருஷ்ணன் என்று பல முன்னணி தலைவர்களை எல்லாம் நீக்கினார். அவருடைய நீட்சியாக இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன் 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்டவர். அதே மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தினுடைய தந்தை, ஆமாம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது. புதுச்சேரி தேர்தல், அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்து வெற்றி பெற்றவர். அதே மாதிரி விழுப்புரம் டெல்டா மாவட்டத்தில் ஆர் காமராஜ் அவர்கள், புதுக்கோட்டை ஜி விஜயபாஸ்கர் அவர்கள், பி தங்கமணி. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்வுக்கு அடித்தளம் போட்டவர்கள் செங்கோட்டையன், ஈரோடு முத்துசாமி என்று சொல்வார்கள். அண்மை காலமாக அவருக்கு நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் உடன் இருந்தவர்கள் தங்கமணி, வேலுமணி தான். இன்னொன்று, சட்ட போராட்டம் நடத்தி நிறைய வெற்றியை பெற்று விட்டார் என்று சொல்வார்கள். உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் எடப்பாடிக்கு வெற்றி கிடைப்பதற்காக பாடுபட்டவர், முழு மூச்சாக பாடுபட்டவர் தான் இந்த சிவி சண்முகம். இதை தாண்டி கேபி அன்பழகன் உள்ளிட்ட பலருமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பொதுக்குழு கூட்டுன்னு சொன்னாங்கள்ல, பொதுக்குழுவை கூட்டி இவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். இன்றைக்கு ஒரு அறிக்கை மூலமாக ஒரே நேரத்தில் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளை, ஏறத்தாழ 12 தலைமை கழக நிர்வாகிகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 13, 14 மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு உடனடியாக பொறுப்புகளையும் நியமிப்பது எத்தகைய ஒரு மிக மோசமான சர்வாதிகாரத்தனம் என்பது அரசியல் வரலாற்றிலே எந்த அரசியல் கட்சியிலும் இந்த நிலைப்பாடு இல்லை. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை படுகொலியில் தள்ளி அதனுடைய அந்த சரித்திர புகழை, பெருமையை களங்கப்படுத்தும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு நிச்சயமாக இப்போ நான் வாசித்த விஸ்வநாதன், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், தங்கமணி, அன்பழகன் போன்றோர் விரைவில் இன்று இரவு நாளைக்குள் ஒரு சரியான ரியாக்ஷன் இருக்கும். கண்டிப்பா நிச்சயமா இந்த 82 மாவட்ட செயலாளர்கள், 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இவர்களோடு துணை இருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறாங்க. இதை தாண்டி செயற்குழு, பொதுக்குழு, நீங்கள் அந்த பொதுக்குழு நடத்துவதற்கு மிகப்பெரிய பொறுப்பு சிவி சண்முகம் அவர்கள் தான் எடுத்து பண்ணாருது. எனவே அவர்கள் கையில் நிறைய இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அப்போ கட்சியை சரியான திசை வழியில் கொண்டு செல்லுங்கள், ஆய்வு நடத்துங்கள், இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்கள் தார்மீகமாக விளங்குங்கள், பொதுக்குழுக்கு மீண்டும் உங்களை பொதுச்செயலாளர் ஆக்கினால் ஏற்றுக்கொள்கிறோங்கிறாங்க.
அப்போ இதையும் ஏற்க மறுத்து தம்பி அரசன் சொன்ன மாதிரி ஒரு மனநோயாளி செயலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. காலையில வந்தாலும் ஒரு அறிவிப்பு அதே கழகத்தை விட்டு நீக்கம் வேற பொதுச்செயலாளர் போட்டு அவரே அந்த மாதிரி மனநிலைக்கு போயிட்டாரு. ஓ அப்படி போயிட்டாரு. இல்ல அவரே தன்னால அறிவிக்கிறார். நீக்கிட்டு வேற பொதுச்செயலாளர் போட்டுருவாரு. அவர் எப்படி சொல்றாரு? கழக பொதுச் செயலாளர் நீக்கம்னு அறிவிப்பு. அடிப்படை அவர் தானே ஏன் பொதுச் செயலாளர் இருக்காரு? அந்த மாதிரி புத்தி பேதலிச்சுவே இருக்காருங்க. அதான் குறுகில் இருந்த புரட்சி தலைவர் சிரிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? அந்த அளவுக்கு போயிட்டாருங்காரு. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்குகிற பொழுது இது தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்களுக்காக ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த கட்சியை தொடங்கி அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார். 77, 80, 84 3 ஒரு தொடர் வெற்றியை கண்டிப்பா நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆமா, பேசிக்கிட்டே ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். எப்படிப்பட்ட வெற்றி என்றால், இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் இவர் ராஜதந்திரி என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுமே 91, 2001, 2011, 2016 என்று இந்த கட்சி 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்தது. 40-48% வாக்குகளோடு இருந்த கட்சியை அதல பாதாளத்திற்கு எடப்பாடி கொண்டு சென்று விட்டார். இதில் என்னென்னா, காலங்காலமாக புரட்சித் தலைவருக்காகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகவும் இரட்டை இலைக்காகவும் வாக்களித்த பல லட்சக்கணக்கான வாக்குகளை இழந்து நிற்கிறது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இங்கே 2,16,00,000 உறுப்பினர் அட்டை வழங்கிவிட்டோம் என்று மாறுதட்டி கொள்கிற எடப்பாடி பழனிசாமி 88-90 லட்சம் தான் 2024 நாடாளுமன்றத்தில். இப்போ 1 கோடியே சொச்சம் தான், இன்னும் 1 கோடி வாக்காளர்கள் இல்லை. இதில் நீங்கள் வெறும் உறுப்பினர்கள் என்றால் நம்ம 2 கோடி 2.5 கோடியெல்லாம் இல்லை, 1 கோடி உறுப்பினர்கள் இருந்தாலுமே அந்த 1 கோடி உறுப்பினர்களில் குடும்பத்தினர்னு வச்சா ஒரு 2 கோடி இருக்கணும். பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என்று வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்கம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியினுடைய அந்த சர்வாதிகார போக்கு, சுயநல போக்கு, அதன் விளைவாக மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை அவர் சம்பாதித்து விட்டார். மேலும் தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறார். அவர் தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்று சொல்வார்கள். திருந்தவும் மாட்டேன், வருந்தவும் மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிற எடப்பாடிக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களும் பாடம் புகட்டுவார்கள். சொல்லுங்க. அவர் மனநோயாளின்னு சொன்னதுக்கு சிரிச்சுட்டே கேட்டீங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் அந்த வாக்கெடுப்பு போது சொல்கிறார் 147 பேர் ரெட்டை சின்னத்தில்னாங்க, கட்சி சார் பண்ணாங்க, ரெட்டை சின்னத்தில்னாங்கிறாரு. 18 பேர் நீக்கினார். அந்த தேர்தல் அம்மா ஒரு தொகுதிக்கும் போக முடியாத 20 வேட்பாளர் 15 வேட்பாளர் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஓட்டு கேட்டாங்க. இந்த 11 பேர் நம்பிக்கை வாக்குடைய சபாநாயகர் வாக்கெடுப்பில் எதிர்த்து ஓட்டு போட்டதுக்காக அவரை நீக்கணும்னு சின்னமாட்ட கேட்குறாங்க, வேண்டான்ட்டாங்க. இப்போவும் சம்பவங்கள் 2 சம்பவங்கள் தான் உதாரணம் சொல்கிறாங்க. எடப்பாடி வந்தால் சேர்த்துவீங்களா, அவரையும் சேர்த்தாங்கும் போது தான் ஆரம்ப வீரப்பன் உதாரணத்தையும் எஸ்டிஎஸ் உதாரணத்தையும் சொல்கிறாங்க. நிறையா சம்பவங்கள் அவங்க வெளியில் சொல்கிறதே இல்லை. அவ்வளோ சம்பவங்கள் சகிப்புத்தன்மை. ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இரட்டை இலை அந்த இரட்டை இலைன்னா 18 பேர் நீக்கினப்போ அது தெரியல. இன்றைக்கி எம்எல்ஏக்கள்கிட்ட கதறி இருக்காரான், காலில் கூட விழுவான், அவங்க காலில் விழுறான்னு விட்டு போயிடாதீங்கன்ட்டு. நமக்கு வேண்டியவங்களும் அங்கே இருந்த தகவல் சொன்னோம், உண்மையான தகவல் இது. யார் கதறி இருக்கா? எடப்பாடி கதறல் காலில் விழுந்து கும்புறான்னு விட்டு போயிடாதீங்க. எவ்வளோ நாளைக்கு விட்டு போகாமல் இருப்பாங்க? கதை இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் மற்றவங்களும் பேசுவாங்க. இருந்தாலும் எது நடந்தாலும் நடக்கலாம். மனநோயாளிகிட்ட இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றணும். உண்மையிலே மனநோயாளி அவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லைன்னா ஒரு மனநோயாளி இல்லாத ஒரு சுயநினைவு உள்ள மனிதனாக இருந்தால் தலைமை பொறுப்பில் இருக்கிற மாவட்ட நீக்கிட்டு ஒரு விளக்கம் கேட்கலாம், கட்டுப்பாட்டு மீறி நீங்கள் எப்படி ஆதரவு அளிச்சீங்கன்ட்டு. அது இல்லாமல் நீக்கினாருன்னா ஒரு மனநோய் இல்லாத வேற என்ன? ஒரு இந்த மனநோய்க்கு இந்த மருந்து தர்றது சின்ன வகையில் தான் இருக்குது. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், மருந்து தரணுன்னாக்கா அதுதான். ஜெகதீஸ்வரன், உங்களுடைய இந்த விவாதத்தில் தங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க ஜெகதீஷ். இல்லைங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளவு ஆணவமாக அவர் செயல்படுகிறார். அதாவது ஒரு பக்கம் தோல்வி, இன்னும் சொல்லப்போனால் தோற்ற போது சில நேரங்களில் இயக்கத்தை யார் வழிநடத்துகிறார்களோ அவர்களே நான் இதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கின்றேன், இது என்னுடைய நான் தான் இதுக்கு முதல் காரணம் என்று அவர்களே விலகுவார்கள். இங்கே வந்து
சி.வி. சண்முகம் அவர்களோ இல்லை வேலுமணி அவர்களோ இல்லை இந்த ஸ்பிரிண்டர் குரூப்ல இருக்கிற ஃபேக்ஷன் லீடர்ஸ் யாருமே நீங்க பதவி விலகல் கூட முதல்ல சொல்லலை. அவங்க முதலில் சொன்னது கூட்டத்தை கூட்டுங்கள், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவோம், கூட்டி இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று விவாதிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அதை கூட நான் செய்ய மாட்டேன், நான் நீங்க சர்வாதிகாரியா? இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் சர்வாதிகாரெல்லாம் பார்த்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? முதலில் இல்லை. சசிகலா அவர்கள் அன்று வந்து தேர்ந்தெடுக்காட்டினா நீங்க யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க வந்து அடையாளம் காட்டாடி எத்தனை பேருக்கு தெரியும்? மக்களால் நீங்க ஒருவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வின்னு தொடர் தோல்விகள் இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. சரி, கட்சிக்காக ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு இந்த திமுக இல்ல தாவேக்கள் இல்லாத ஒரு விஷயம் என்ன? இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இங்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இல்லை. ஏன் இல்லாமல் போனது? இளைஞர்களை நீங்க அதை கொண்டு வரக்கு என்ன வேலை பார்த்தீங்க? உங்களோட இளைஞர் அணின்னு ஒண்ணு இருக்கு, அவங்கள்ட்ட பெண்கள் அணின்னு ஒண்ணு இருக்கு. பேருக்கு உடனே என்கிட்ட இது பாசறை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை கூட்டங்களை போட்டாங்க, எத்தனை மாநாடுகளை நடத்தினாங்க. இளைஞர்களை இந்த கட்சி கவர்வதற்கு என்ன செய்தது? ஒரு காலத்தில் பார்த்தோம், நீங்க வந்து போலிங் பூத்ல காலையில பெண்கள் கூட்டம் இருந்ததுல சொல்றது அம்மா ஓட்டுப்பா, அம்மா ஜெயிச்சிட்டாங்கப்பா, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். இன்னைக்கு என்னாச்சு? இந்த பெண்கள் வாக்குல எங்கே போச்சு? இந்த இளைஞர்கள் வாக்கு எங்கே போச்சு? அதிமுக கோர் ஓட்டு வங்கி அது எங்க போச்சு? அப்ப இது எதையுமே நான் படிக்க மாட்டேன், எதையுமே நான் கத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த சாட் எவ்வளவோ பேரெல்லாம் வந்து எவ்வளவோ பெரிய பெரிய சர்வாதிகள்லாம் இந்த சமுதாயம் வீழ்த்தி இருக்கு. நம்ம பார்த்துட்டு உலகம் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. நான் வெற்றி பெறதும் இல்லை, வெற்றி பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, வெற்றியும் நான் கொடுக்க மாட்டேன், நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கவும் மாட்டேன், நான் பதவி விலக மாட்டேன், நான் அதுக்கு என்னுடைய தோல்விக்கு என்ன காரணம் ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டேன். அப்படின்னா நீங்க யார்? நீங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சிருக்கீங்களா? ஏதாவது அதிசயமா? எவ்வளவோ பெரியவர்களின் வீழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஜனநாயக பூர்வமாக கட்சியில் இருந்து ஒரு குரல் கேட்கும் பொழுது அதை செவிமடுத்து அதற்கு உண்டான நடவடிக்கைகளை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லப்போனா அவரே சொல்லிருக்கணும், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டலாம், இந்த தோல்விக்கு என்ன காரணம்ங்கிறத பேசலாம், நம்ம இதுக்கு யார் காரணம்ங்கிறத நம்ம முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி இப்பயாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பயும் நான் செய்ய மாட்டேன். நான் எல்லாம் எவ்வளவு பேர் நீக்குவீங்க? எல்லாத்தையும் நீக்கிட்டே இருப்பீங்களா? நீக்கிட்டே போய் தனியா போய் சட்டமன்றத்தில் உட்காந்துக்குவீங்களா? சட்டமன்றத்தில் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் இருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி தனியாக இங்கே சண்டை செய்வாரா? அது செய்ய புரியலையே. இந்த கட்சி அழிந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்தால் அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். இந்த கட்சிக்கு நம்ம வந்து நன்றி விசுவாசம் ஒண்ணு இல்லையா? கட்சி தானே உங்களுக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்துச்சு. இந்த கட்சியின் தொண்டர்கள் தானே உங்களை வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் விலகாம பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு குறைந்தபட்சம் நன்றி கூட இல்லை. வரலாற்றில் நீங்க இடம் பெற்றுட்டீங்க. 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது, சசிகலா அவர்கள் கிடைத்தது. அப்ப அதற்கு நான் பிரதிபலனாக இந்த கட்சியை அழிச்சிட்டு போறதா உங்களுடைய பிரதிபலனா? ஏன்னா முதலமைச்சராக கட்சி அந்த கட்சியை காலி பண்ணிட்டேன், அந்த கட்சியை இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா வரலாறுல உங்களை என்னவா பார்ப்பாங்க? அப்ப அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவில் அவருக்கு எது மறைக்குதுங்கிறது தெரியல. ஏன்னா அவர் இனிமேல் இந்த கட்சியோட பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அந்த கிரைசிஸை கூட புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஒண்ணுல இப்ப ரீபோல் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி பிரிவாதமா நான் இப்படிதான் இருப்பேன், யாரும் சேர்க்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னா 4 சீட்டு கூட வாங்காது இன்னைக்கு அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 4 சீட்டு கூட வாங்காது. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. பர்சன்டேஜ் ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி கட்சியாக அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அவர் துடிக்கிறாரா? இப்ப இந்த எம்எல்ஏக்கள் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் இதற்கு ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும். சசிகலா அவர்கள் இதற்கு உண்டான சரியான முடிவை எடுக்க வேண்டும். இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். அது வலுப்பெற வேண்டும். எத்தனையோ முறை முயற்சிகள் நடந்திருக்கிறோம், எத்தனையோ முறை விவாதித்திருக்கிறோம். இந்த விவாதமே கடைசி விவாதமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிமுக பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு முதல் படியாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த செயலுக்கு இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மாவும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆன்மாவும் இந்த கழகத்திற்காக உயிர் நீத்த தொண்டர்களின் ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் மன்னிக்காது. இந்த செயலுக்காக எடப்பாடி பழனிசாமி வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய நிலை வரும். தகவல் சொல்லுங்கள். மனநோயாளின்னு குறிப்பிட்டது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அசம்பிளியில் துரைக்கருணான்னு சொன்ன மாதிரி ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்தடுத்த நிகழ்வில் உன்னை பற்றி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு வெற்றி விழா கூட்டத்தில் அங்கே உரையாற்றுவான்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் முழங்கினார். அடுத்த நிகழ்வில் போய் அவர் அவை முன்னவர் அவர்களே அப்படின்னு பேசி தான் ஆகணும். இன்றைக்கி அவை முன்னவர். அப்போ நீ மனநோயாளி, அதை இன்றைய நிகழ்வில் அதை பார்த்தப்ப என்னடா இவங்களை நம்ம ரோட்டில் போகிறவனுக்குன்னு சொன்னோமே, அவரை போய் பேசினோமே. அந்த மனிதனுக்கு உண்மையான சுயநினைவு உள்ள மனிதன் இருந்தால் அதை சிந்தித்து இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு வந்து 26 பேரை நீக்கியிருக்க மாட்டார்.
அதனால் மனநோயாளிகளிடமிருந்து இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா இப்போ சற்று நேரத்துக்கு முந்தி பேட்டி கொடுத்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் களத்தில் இறங்கினால் ஒழிய இதுக்கு விடிவு கிடையாது. மெண்டல்கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றணும். ஐயா சொல்லுங்க. அதாவது நான் இது நம்ம விவாத மேடையில் தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. சரியான முறையில் அது நடந்துட்டு தான் இருந்தது. இடையில கொஞ்சம் கேப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்து பணிகளை துரிதப்படுத்திட்டாங்க. இடையில அவங்க நோக்கம் என்னென்னா கட்சி பிளவுபடக்கூடாது என்ற ரீதியில் செயல்பட்டதுனால, தாய் உள்ளத்துடன் செயல்பட்டதுனால அவங்க ரொம்ப பொறுமை காத்தாங்க. எலெக்ஷன் நெருங்குற வரைக்குமே கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்குமே பொறுமை காத்து இவ்வளோ தூரம் பொறுமை காத்ததனுடைய நிகழ்வு, அதுக்கெல்லாம் பலனே கொடுக்க முடியாத அளவுக்கு இவருடைய செயல்பாடு. எது கேட்டாலும் எதற்கு நாங்கள் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி, அதை ஏதோ செவியில் வாங்காத மாதிரி, செவிடங்காத ஊதுன சங்கம் மாதிரி அந்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதுவுமே கேட்காத அளவுக்கு போயிட்டார். ஆனால் நம்ம இந்த விவாத மேடையில் தெளிவாக சொன்னோம், உறுதியாக ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்தால் இன்னைக்கு 4 மே 2026 குறைந்தது எப்படி இருந்தாலும் 52% வாக்குகளை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கோம். நான் ஒரு இடத்துல பல விவாத மேடைகளில் எனக்கு கேட்டாங்க, நேர்காணல்லையும் எனக்கு கேட்டாங்க 1-to-1. அப்போ நான் தெளிவாக சொன்னேன், தேமுதிகவும் தேவையில்லை, பிஜேபி கூட கூட்டணியில் தேவையில்லாத அளவுக்கு இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியானது உறுதியாக 52% பெறும் அப்படின்றத நான் தெளிவாக சொன்னேன். இதை இன்றைக்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு கூட 6 மாதம் கழித்து தேர்தல் நடத்தினீங்கன்னா ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நீங்கள் களத்தை கண்டீர்கள். ஆனால் இப்போ கூட இடைத்தேர்தல் வருது, பை எலெக்ஷன் வருது, எங்கள் திருச்சி கிழக்கில். இப்போயாவது ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நீங்கள் களத்தில் திருச்சி கிழத்தில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். சரி, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அதாவது பழனிசாமி ஒரு கேள்வி, ஒரு கற்பனை, மறுபடியும் இருமாப்போடு தொடர்றான்னு வைங்க, திருச்சியில் நின்றா பழனிசாமி நிலைமை என்னையா 4வது இடத்துக்கு போயிடும். 4வது 7வது போதும் கூட்டணிக்கு தலைமை தாங்க. ஆனா இதுல நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்துடுறேன். இல்ல ஒரே ஒரு நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க, எப்போதும் கொஞ்சம் நகைச்சுவையா நிகழ்ச்சியை கொண்டு போறாள்னா இன்றைக்கு கொஞ்சம் இறுக்கத்தோடு தான் போறேன். ஏன்னா தோழர் துரைக்கண்ணன் அவர்களை நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன், SS அரசன் அவர்களையும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு குடும்ப சொத்தா, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் உட்காந்து அந்த இயக்கத்தை பார்த்தீங்க. ஐயா, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளாக இயக்கத்தில் பயணித்தவர். அம்மையார், நாங்கள் அதிகமாக மதிக்கக்கூடிய திருமதி சசிகலா அம்மா, இந்த இயக்கத்திற்கு அவர்களுடைய போன்ற தியாகம் யாரும் கிடையாது. இன்னைக்கு அந்த இடத்துல யாரெல்லாமோ வந்துட்டாங்க போது ஒரு பத்திரிகையாளனா நேற்று நான் எனக்கே தாங்க முடியல. என்னடா இது, இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய தியாகத்தை, வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணை செய்து கெட்ட பெயர்களை எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த சட்டசபையை விட்டு வெளியே போறாரு, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறான், இப்படி ஒரு ஏனாப்பு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு கையை எப்படி காமிச்சுக்கிட்டு எப்படி போறாரு. என்ன மாதிரியான ஒரு நம்ம அடுத்தடுத்து நிறைய பேசுவோம், நம்ம நிறைய பேசுவோம். இது உணர்ச்சி பூர்வமான ஒரு சங்கமம். நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வரும். அதற்கான காலம் கணிஞ்சிருக்கு. மரியாதைக்குரிய துரைக்கண்ணா அவர்கள், SS அரசன், சரவண பெருமாள் மற்றும் ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.